வெல்கம் டு மை ஜர்னி. டிப்ரெஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஸ்டேஜுக்கு வந்தேன். எனக்குள்ளே இருந்த எல்லா கேள்விகளுக்கும் விடை தேட ஆரம்பித்தேன். அப்போது நான் முதல்ல ஆராய்ஞ்சது, கிருஷ்ணர் என் கனவுல வந்து நல்லதையே யோசிச்சு நல்லதையே செய். இதுதான் அவர் எனக்கு முதல் பாயிண்ட்டாக சொன்னது. கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு கிளியர் வார்னிங் சைனுன்றதே எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. ஏன்னா டிப்ரெஷனில் இருக்கும்போது மைண்ட் ஃபுல்லாக நெகட்டிவ் தாட்ஸ் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. நான் நல்லது தானே யோசித்தேன், ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கெட்டது நடக்குது, அப்போ நம்ம நல்லவங்களாவே இருக்கக்கூடாதா, என்னதான் நம்ம நல்லது செஞ்சாலும் மற்றவங்க கண்ணுக்கெல்லாம் அது கெட்டதாக தெரியும் போது ஏன் நம்ம நல்லது மட்டும் செய்யணும், இனிமேல் நம்ம வந்து சுயநலமாக இருக்கணும், பொதுநலமாக இருக்கவே கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தது. அப்போ ரொம்ப கோபத்தில் ஒரு விஷயம் யோசித்தேன், இனிமே யாருக்குமே நல்லது மட்டும் யோசிச்சிடவே கூடாதுன்னு நினச்சேன். நம்ம மனசு தெளிவே இல்லாதப்போ எல்லா விஷயங்களையும் தப்பாக தான் பார்க்க வைக்கும், தப்பான கோணத்தில் தான் யோசிக்க வைக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்க முயற்சி பண்ணணும். அழுது புலம்பாமல், உடஞ்சி போகாமல், ஒவ்வொரு கடினமான காலகட்டத்திலையும் நம்ம ஒரு விஷயம் ஆழமாக ஞாபகம் வச்சுக்கணும், இதுவும் கடந்து போகும்.